வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் வந்து ரூப் காங்கிரீட் போட்ட பிறகு மறுநாள் என்னென்ன கவனிக்கணும், என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்வாங்க, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபீல்டில் சிவில் இன்ஜினியர்ஸ் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு பயன்படுற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் டீட்டெயிலாக போட்டுட்ருக்கேன். அதனால் கிளைண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் இந்த வீடியோ. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். மேலும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி ரூப் போட்டு மறுநாள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேலே வந்து பாத்தி கட்டணும். எப்போதும் ரூப் வந்து ஜென்ரலாக ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அடுத்து 6-10 மணி 9 மணிக்கு தான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பாத்தி கட்ட ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி மணி இப்போ 11. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் 14 மணி நேரம் ரூப்பு தண்ணி இல்லாமல் இருக்கும். வேலை காங்கிரீட் போட்டு எல்லோரும் வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க. சைட்லேயே ஆளுங்க இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம்னா, தண்ணி நைட்டும் 8 மணி 9 மணிக்கெலாம் தண்ணி மேலே அப்படி பாய்ச்சி விடலாம். காங்கிரீட் போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி விடலாம். நேற்று ஆக்சுவலாக ஜென்ரலாக மழை பெஞ்சுது சைட்டில் மெட்ராஸில். அதனால் என்னன்னாக்கா நமக்கு நேச்சுரல் தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி இதே நமக்கு மே மாதம் மார்ச் அப்படிலாம் மழை இல்லாத காலங்களில் வீடு ரூப் போட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை என்னாக்குன்னா தண்ணி கண்டிப்பாக விடணும். மறுநாள் 9 மணி 10 மணிக்கு வந்து வேலைக்காரங்க வந்து வேலையில் இறங்கும் போது ரூப்பில் வந்து அப்படியே திருப்பி வரும். இந்த லைட்டை திருப்பி வரும். அந்த திருப்பிலாம் வராமல் இருக்கணும்னா நம்ம அவங்க ரூப் போட்டு போன பிறகு ஓனர்ஸு இல்லை சைட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கன்வீனியண்ட்டாக அவங்க மேலே தண்ணியை மேலே பிடிச்சி விடணும். அதுக்கப்புறம் பாத்தி கட்டிட்டாங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஆனால் பாத்தி கட்டுற முன்னாடி வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும், வேலை பார்க்குற வரைக்கும். இந்த மாதிரி நம்ம ரூப் காங்கிரீட் போடும்போது என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டேர் கேஸையும் அடிச்சுட்டு நம்ம காங்கிரீட் போட்டணும். நேற்று நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா, காங்கிரீட்டு ஸ்லோப் அடித்து நேற்று பலகை போட்டு ஸ்டெப்ஸு காங்கிரீட்லேயே போட்டாச்சு. இது வந்து கட்டு வேலையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வேலையும் ஈஸியாக முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேலையை வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவும் அதே மாதிரி குவாலிட்டியாகவும் போனோம்னா இந்த மாதிரி ரூப் அடிக்கும் போது கேங்காலாம் இருக்கும் போது நம்ம வந்து பலகை அடித்து ஈவனாக காங்கிரீட் போட்டோம்னா ரொம்ப நல்லது. ஈஸியாக ஒரு ஸ்டெப்ஸ் வேலை முடிஞ்சிடும். இல்லைனா இது வந்து மெஷர்மெண்ட் கட்டிட்டு மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டெப்ஸு பிரிக்கில் போடணும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் நமக்கு. நான் சொன்னேன் பைப் வச்சுட்டுருக்கான்னு சொன்னேன். பைப் வச்சாச்சு. இப்போ சங்கன்ஸில் போட்டு ப்ராப்பராக பைப் வச்சாச்சு பிஃபோராகவே. இதில் நேராக அவங்க வேலையை பண்ணும்போது அப்படியே உள்ள வெளியே தள்ளிடுவாங்க பைப்பை. அந்த மாதிரி வரும். ஜெனரலாக காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி பேக்கிங் இல்லாமலாம் இருக்கும் சில இடங்கள். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக பூசிடுவாங்க. இப்போது மேக்ஸிமம் இது மாதிரிலாம் இல்லாமல் தவிர்த்து கரெக்டாக காங்கிரீட் போடணும். வைப்ரேட் யூஸ் பண்ணணும். நம்ம இது வைப்ரேட் யூஸ் பண்ணது தான். இருந்தாலும் சில இடங்கள் மிஸ் ஆகும்ல, அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு இந்த ஒர்க்கில். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து இதை பூசி இதை கரெக்ட் பண்ணிடணும். ஃபுல்லாக பாத்தி கட்டிடுவாங்க. இப்போ பாத்தி கட்டின பிறகு பார்க்கலாம். அடுத்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இது மாதிரி மினிமம் நம்ம வந்து 7லேருந்து 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி விடணும். தண்ணி விட்டோம்னா தான் இது வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறோம்ல, பச்சை பால் கொடுப்பாங்களா, முதல் பால், அது மாதிரி ரூப்புக்கு வந்து ஃபுல்லாக பாத்தி கட்டி தண்ணி நிற்க வைக்கணும். இப்போ பார்க்குறீங்களா, ஃபுல்லாக தண்ணி மாதிரி பாத்தி கட்டி தண்ணி பிடிக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி க்யூரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி வந்து குறைய தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம அது எப்போ குடிக்கிறது நிறுத்துதோ அப்போ வந்து காங்கிரீட் வந்து ஓரளவு செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்குன்னா நம்ம எவ்வளோ குடிக்குதோ அவ்வளோ தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இதை அது மாதிரி பார்த்துக்கணும். இந்த ரூஃபை இந்த மாதிரி சென்ட்ரிங் ரூப் அடித்த பிறகு ரூப்பு காங்கிரீட்லாம் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு மறுநாள் வந்து என்ன பண்ணுவாங்க, சைடில் உள்ள சென்ட்ரிங்லாம் பிரிச்சுருவாங்க. இதில் அப்போ தண்ணி பிடிக்கிறது தான் வசதியாக இருக்கும். அதாவது தனியாக பேக்கிங்லாம் ஆகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கெலாம் வசதியாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு செக் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக காங்கிரீட்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைடெல்லாம். அதனால் சென்ட்ரிங்லாம் கழட்டிட்டு டச்சப் இருந்தால் டச்சப் பண்ணிட்டு க்யூரிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ரூப் காங்கிரீட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பைப் லைன்லாம் எல் அடித்து இது மாதிரி சிலட்டை போட்டு சுற்றி வைக்கணும். எதனாலனா மழை பெஞ்சு தண்ணி உள்ளே போக சான்ஸ் இருக்குது. அது மாதிரி தண்ணி பிடிக்கும் போது க்யூரிங் பண்ணும் போதெல்லாம் தண்ணி எலக்ட்ரிக்கல் பைப் உள்ளே போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வந்து நம்ம சிலட்டை போட்டு பாதுகாப்பாக மூடி வைக்கணும். இல்லாட்டி டம்மி போட்டு கூட மூடி வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால பாதுகாப்பாக இருக்கும். இல்லைனா இதுக்குள்ள தண்ணி உள்ளே போயிட்டு அது எப்போதுமே உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் வரதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப்பெல்லாம் வந்து ப்ராப்பராக சிலட்டை போட்டு சுற்றி பாதுகாப்பாக வைக்கணும். புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க உங்கள் இடத்தோட சைட்டை வந்து நீலாங்கலத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டு பிளானை வந்து மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு அமைப்பாக இருந்ததுன்னா அந்த பிளானை வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். 15 லட்ச ரூபா கீழே உள்ளவங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பண்ணுவேன். 15 லட்ச ரூபா மேலே இருக்கிறவங்களா இருந்தால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.